அன்புக்குரிய சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிர்மலா தேவி இந்த பேரை கேட்டாவே தமிழக மக்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஆகச்சிறந்த சிறப்பான சம்பவத்தை 2016ஆம் ஆண்டு செஞ்சாங்க. காரில் உல்லாசம் அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் இறுதி தீர்ப்பு. மிக முக்கிய கருப்பு ஆடு சிக்கப்போகுது. இந்த அடிப்படையில் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரம் தொடர்பாக எதிர்வரும் 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது மிகுந்த வரவேற்பையும் பரபரப்பையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டு பண்ணி வருகிறது. அது என்ன அப்படின்றத மிக தெளிவாக பார்ப்போம். கடந்த 2016இல் பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கானது ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகமெங்கும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் உண்டு பண்ணிய மிக முக்கிய வழக்கு. தனியார் கல்லூரியில் படித்த மாணவிகளை அந்த கல்லூரியின் பேராசிரியரான நிர்மலா தேவி தவறான பாதைக்கு அழைத்ததுதான் மிக முக்கிய குற்றச்சாட்டாகும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்மலா தேவியிடம் விசாரணை நடத்த முயன்ற போதுதான் பல பூதாகரமான தகவல்கள் வெடித்து கிளம்பின. அடுத்ததாக நிர்மலா தேவி கொடுத்த வாக்குமூலம். அதிலும் CBCID போலீசாரிடம் நிர்மலா தேவி தந்திருந்த வாக்குமூலத்தில் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களை பற்றி தந்திருந்த வாக்குமூலமானது தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களையே அதிர வைத்தது. குறிப்பாக தேவாங்கர் கல்லூரியில் உதவி பேராசிரியையாக பணியில் இருந்தபோது கடந்த 2011இல் கணவரின் தம்பி மகனுக்கு மொட்டை போடுவதற்காக சங்கரன் கோவில் சென்றபோது இதுதான் முதல் தொடர்பு. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி ஒருவரின் அறிமுகம் கிடைத்தது. இதையடுத்து அவருடன் பழக்கம் ஏற்பட்டு உல்லாசம் அனுபவித்ததாக நிர்மலா தேவி கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் 2016இல் தேவாங்கர் கல்லூரியின் முன்னாள் செயலாளர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் உல்லாசம் அனுபவித்துள்ளார். இது இரண்டாவது. இதனால் அவர் அவ்வப்போது பணம் கொடுத்து உதவி இருக்கிறார். பிறகு இன்னும் முடியலைங்க, இன்னும் லென்த்தாக போய்கிட்டே இருக்கு. கணவரின் நண்பர்கள் 2 பேருடன் தொடர்பு ஏற்பட்டு அதனால் கணவன் கடுப்பாகி அவரை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நிர்மலா தேவி தற்கொலைக்கு முயன்றார். அப்படி தானே நினைக்கிறீங்க? அது முற்றிலும் தவறு. கணவர் அடித்த உடனே கடுப்பான நிர்மலா தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்து சம அதிகாரி அவர்களை சந்தித்து மறுபடியும் அந்த நட்பை புதுப்பித்து 24 நாட்கள் பல இடங்களுக்கு சென்று உல்லாசம் அனுபவித்து விட்டு அருப்புக்கோட்டை திரும்பியதாக தெரிவித்துள்ளார். கணவர் அடிச்சிட்டாருன்னா அப்பா வீட்டுக்கு போவாங்க, அம்மா வீட்டுக்கு போவாங்க, போய் சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லி அழுவாங்க. இவரை பார்த்தீங்களா, ஒரு விதிவிலக்காக இருக்கிறாங்க. அடித்த உடனே பழைய நட்பை புதுப்பித்து 24 நாட்கள் வெளியூருக்கு போய் உல்லாசம் அனுபவித்துள்ளார். கேட்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் நகைக்கடை அதிபருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டதாக நிர்மலா தேவி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். எத்தனை பேர் இப்படியே போச்சுன்னா எப்படிங்க கணவர் ஏற்றுப்பார்? இதெல்லாம் சரியில்லைங்க. இதன் பிறகுதான் 2016இல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு கல்லூரி விஷயமாக வந்திருக்கிறார். அங்கு அலுவலகத்தில் இருந்த ஒரு அதிகாரியுடன் மிக நெருக்கமாக பழகிய போது கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்ற ஆசை வந்துவிட்டதாகவும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த SPK கல்லூரியில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் வீட்டில் 2 முறை உல்லாசமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். முடியலைங்க, எனக்கு முடியலை. எத்தனை பேரும் பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்கா இல்லையா, என்ன கர்மம்னே தெரில. அவர் மூலமாக நண்பரானவர் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் உதவி பேராசிரியர் முருகன். அவரிடம் 2017இல் உடலுறவு வைத்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். அருமை அருமைங்க, அருமை அருமை. முருகனின் நண்பர் கருப்புசாமி அவருடனும் தொடர்பு ஏற்பட்டு காரில் அருப்புக்கோட்டை சென்றபோது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காருக்குள்ளேயே இருவரும் உல்லாசம் அனுபவித்ததாக நிர்மலா தேவி தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார்.
ஐயோயோ, ஒன்றும் முடியலைங்க. வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதன் பிறகுதான் விஐபிகளுக்கு மாணவிகளை சப்ளை செய்வது தொடர்பாக முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்புசாமி மற்றும் தலைவி நிர்மலா தேவி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இறுதியில் 3 பேருமே மாட்டிக்கொண்டு கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர், ஆளானார்கள். எத்தனை பேரோட தொடர்பு! இதெல்லாம் நிர்மலா தேவியின் தனிப்பட்ட விவகாரம் என்றாலும் கல்லூரியில் பயிலும் மாணவிகளையும் தவறான பாதைக்கு அழைத்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு ஆடியோவும் வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோவில் நிர்மலா தேவி மாணவிகளிடம் பாலியல் பேரம் பேசியிருப்பதும் பதிவாகி இருந்தது. பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியல் எம்ஜி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அந்த ஆடியோவில் மாணவிகளிடம் ஆசையை தூண்டி நிர்மலா தேவி பேசிய போது அப்போதைய தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் குறித்தும் பேசியுள்ளார். இந்த விவகாரம் பூதாகரமாக கிளம்பியதே இந்த புள்ளியில் இருந்துதான். இப்படியான பரபரப்புகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் பன்வாரிலால் புரோஹித் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நான் நிர்மலா தேவி முகத்தை கூட இதுவரைக்கும் பார்த்ததில்லை. என்னுடைய பாதுகாவலர்களை தாண்டி ஒரு பறவை கூட என்னை அணுக முடியாது. நிர்மலா தேவி விவகாரத்தில் உண்மை வெளிவரும் என்று தமிழக மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அவரும் பேசியிருந்தார். குற்றச்சாட்டு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் கூறியிருந்தார். இதையடுத்து இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு பேராசிரியை நிர்மலா, பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்புசாமி ஆகியோரை தமிழக காவல்துறை கைது செய்தது. அருப்புக்கோட்டை போலீசார் இந்த வழக்கை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் இன்னும் நிறைய பேருக்கு தொடர்பு இருப்பதாக பேராசிரியர் முருகன் அப்போதே குற்றம் சாட்டியிருந்தார். ஏன்பா எத்தனை வருஷம்ப்பா ஆச்சு? 2016 நடந்த சம்பவம். இத்தனை வருஷமாக ஜவ்வா போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படிப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் கோர்ட்டில் இந்த தொடர்பாக வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக மாணவிகளிடம் ரகசிய விசாரணை நடைபெற்றது. இப்போது அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் வரக்கூடிய 26ஆம் தேதி தீர்ப்பு வெளியாக உள்ளது. இது தொடர்பான வழக்குகளில் ஆஜராக வரும்போதெல்லாம் நிர்மலா தேவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருமுறை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிர்மலா தேவி நீதிமன்ற வளாகத்திலேயே தியானத்தில் ஈடுபட்டார். நீதிமன்ற வளாகத்திலேயே தலைமுடியை வெட்டி கொண்டார். ஒரு முறை மொட்டை அடித்து கொண்டு கோர்ட்டுக்கு வந்திருந்தார். இன்னொரு முறை சுடிதார், தலை நிறைய மல்லிகைப்பூ, கழுத்து நிறைய நகை என்று ஒரு கலக்கலாக கோர்ட்டுக்கு வந்திருந்தார். மறுமுறை அருப்புக்கோட்டையில் உள்ள மசூதி ஒன்றுக்குள் நுழைந்து அழுது புலம்பி கதறினார். அதன் பிறகு அவரை வழக்கறிஞர்கள் நெல்லையில் உள்ள தனியார் காப்பகத்தில் சேர்த்து 1 வாரத்திற்கு மனநல சிகிச்சையை தந்தனர். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நிர்மலா தேவி எப்படி இருக்கிறார் என்றே தெரியவில்லை. வரக்கூடிய 26ஆம் தேதி பார்ப்போம். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவரின் இத்தனை பேருடன் இருக்கக்கூடிய தொடர்பால் ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. இந்த நிர்மலா தேவி அவர்களின் குடும்பம் இவர்களால் எந்த அளவுக்கு ஒரு துயரத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கும் பொழுதே மிகவும் கவலையாக உள்ளது. இவர்களுக்கு குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இவங்க இந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. முதல்ல இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி அவருடன் தொடர்பு, அவரோட ஃப்ரெண்டோட தொடர்பு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு 2 பேரோட தொடர்பு, அதுக்கப்புறம் அவருடைய கல்வி முன்னாள் செயலாளர் அவர்களுடைய தொடர்பு, அவரோட ஃப்ரெண்டோட தொடர்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காலேஜில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரோட தொடர்பு, ஆய்வு மாணவருடைய தொடர்பு, அதுவும் காரில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது காரை ஓரமாக நிப்பாட்டி
இதை கேட்கும் பொழுதே இதெல்லாம் வந்து ஒரு பேராசிரியை சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பேராசிரியை செய்யக்கூடிய ஒரு செயலா அப்படின்னு தாங்க தோன்றுகிறது. அவங்களுக்கு எப்படி சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை நீ எப்படி போக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ தொடர்ந்து விவாதிப்போம், அரசியல் குறித்து பேசுவோம், இது போன்ற சம்பவங்களை எடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.